மாற்றமும் இல்லை. எனவே நாங்கள் அதில் களம் காண்பதற்கு கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு சரியாகத்தான் இருக்கிறோம். சரி, ஓகே. திராமசம்மையப்பன், நீங்க அரசியல் ரீதியாக நிறைய கருத்துக்கள் சக தலைவர்கள் பேசலாம். ஆனால் அது தேர்தல்னு வந்துட்டா, கூட்டணின்னு வந்துட்டா அதெல்லாம் மறைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் இங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடக்கக்கூடிய இந்த வார்த்தை போர், வார்த்தை யுத்தங்கள் வெறும் அப்படி பேச்சளவில் கடந்து போகிற மாதிரி இல்லை. ரொம்ப மோசமான வார்த்தைகள், பிரயோகங்கள், அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, அரசியல் அறிவு இருக்கு, அரசியல் அனுபவம் இருக்குங்கிற அளவுக்குலாம் ரொம்ப மோசமா பேசப்படுது. இது சரியான போக்கு தானா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இந்திய பாராலிம்பிக் வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். 5 பதக்கங்கள் ஏற்கனவே பெற்றிருக்காங்க. இந்த வாரம் இன்னும் அதிகமான வீரர்கள், தமிழகத்தை சார்ந்த வீரர்களும் பங்கு கொள்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இதை தாண்டி முதல் கருத்தாக அந்த கார்ப்பரேட் நிறுவனமா இல்லையா அப்படின்னா, பாஜக எப்போவுமே ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஆர்கனைசேஷன். அவர்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, அந்த வழிமுறைக்கு ஏற்றவாறு செயல்படுவார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சி செயல்படுவதை தனிநபரை நம்பியோ ஒரு குடும்பத்தை நம்பியோ இருக்கிற கட்சிகளோ இல்லை ஒரு தலைவர் அவங்களோட டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இல்லாமல் எலெக்ட் ஆகிற தலைவர்கள், அந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து அவர்களை பற்றி கேள்வி கேட்கும் போது எனக்கு வந்து அது வேடிக்கையாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு சிஸ்டம் இருக்குது, டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்குது. அவர்கள் தேர்தலில் போட்டியிடுறதுல மட்டும் டெமோக்ரஸி இல்லை, அவர்கள் உள்கட்சி விவகாரங்களையும் டெமோக்ரஸி இருக்குது. அதுதான் இன்னைக்கு இருக்க ஒரு கமிட்டியோட ஃபங்க்ஷனிங்கை பற்றி பேசும்போதும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது விஷயம், அண்ணாமலை அவர்கள் போன்ற ஒரு தலைவர் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு போக முடியுது, ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்றதே ஒரு ஆனர். அது வந்து மற்ற தலைவர்கள் சிலரை வந்து அரசியலில் ஈடுபட்டிருக்கவங்களை பற்றி குறிப்பிட்டாங்க. அவர்கள் போகிறதுக்கும் அண்ணாமலை அவர்கள் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அது செவனிங் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது ஒரு பயங்கர மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப். அது சாதாரணமாக அனைவருக்கும் கிடையாது. அது வந்து பாஜக மாதிரி ஒரு கட்சியில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் அரசியல் செயல்படுவதும் அவர்கள் தனி மனித செயல்பாடும் வந்து வெவ்வேறு அப்படின்றது கிடையாது. இரண்டுமே சைமல்டேனியஸாக இருக்க முடியும். நண்பர் சூர்யா அவர்களும் இருக்காங்க, அவங்க கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கிறதும் வழக்கறிஞராக இருக்கிறதும் அவர்கள் அந்த படித்ததும் அவர்கள் சைமல்டேனியஸாக கட்சியில் இருந்த போதும் அந்த செயல்பாடுகளை அவர்களால் செய்ய முடிஞ்சது. மற்ற கட்சிகளில் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர் தனி மனித வளர்ச்சி, கட்சியின் வளர்ச்சி அப்படின்றது ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அவர்கள் கட்சியில் இருக்க தலைவர்களோடு நாடி இருந்தால் அவர்கள் வளர்ச்சி இருக்கு அப்படின்றது பல தமிழகத்தில் இருக்க கட்சிகளோட செயல்பாடாக இருக்கு. அந்த கட்சிகளுக்கும் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கும் அதை பற்றி இது வந்து புரியாம இருக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல குரோத்துக்கான ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்களா? இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள்ல பல்வேறு துறைகள்ல அந்த மாதிரி சைமல்டேனியஸா இருக்கக்கூடிய ஆட்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு அரசியலுக்கு முன்னாடி அதான் நான் அரசியலை சார்ந்து அவர்கள் வளர்ந்திருக்கிறார்களே தவிர தனித்து வளர்ந்தது கிடையாது. அரசியலுக்கு முன்னாடி அவங்களோட growth என்னவா இருந்தது, அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னவா இருந்தது, அவர்கள் வந்து மந்திரி ஆனதுக்கு அப்புறம், எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம், எம்பி ஆனதுக்கு அப்புறம் அவர்கள் வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு வேணா நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆனா அதே வளர்ச்சி வந்து பாஜகல வந்து இதோட ப்ரொபோஷனல் ஈக்விட்டபிள் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இவர்கள் மந்திரி ஆறதுக்கு முன்னாடியோ இல்லை எம்எல்ஏ ஆறதுக்கு முன்னாடி, எம்பி ஆறதுக்கு முன்னாடி கவர்மெண்டோட பாலிசி என்னன்னு தெரியாது. அவர்கள் அந்த துறையில கிடையாது, அவர்கள் அந்த துறையில பணிபுரியல, அவர்கள் வந்து தொழில் புரியல. ஆனா அதற்கப்புறமா அந்த தொழில் சார்ந்து அவர்களுக்கு கிடைக்கும், அவர்கள் வளர்ந்து வந்துருவாங்க. நண்பர் மெய்யப்பனவருடைய நேரத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்னமோ இந்த ஃபெலோஷிப்பு உலகத்திலேயே கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு மாதிரி. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போனவங்க எல்லோரும் கம்யூனிஸ்டுகளாகி வந்திருக்கிறாங்க. கேடிகே தங்கமணிலேருந்து, மோகன்குமார் மங்கலத்திலேருந்து, அவருடைய சகோதரி லக்ஷ்மி, மன்னிக்கணும், அவருடைய சகோதரி பார்வதி கிருஷ்ணன்லேருந்து பார்வதி கிருஷ்ணன் எல்லோரும் அங்கே போய் நிறைய பேர் சிஎஸ் சுப்பிரமணியம் ஐசிஎஸ் படிக்கிறதுக்காக போனவர். அங்கிருந்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை செயலாளராக மாநிலத்தில் அமைத்தவர் அவர். அவருடைய சொத்தையெல்லாம் கட்சிக்கு எழுதி கொடுத்து அதுதான் இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு 3 அடுக்கு மாளிகையாக கட்டப்பட்டு கட்சியினுடைய நிரந்தர கட்சி கல்வி பள்ளியாக மாற்றப்பட்டு. எனவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு சென்று அங்கே பட்டம் பெற்று, ஆனால் காந்தியினுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று இங்கே வந்து போராட்டங்கள்ல, விடுதலை போராட்டங்கள்ல கலந்து கொண்ட நெடிய பாரம்பரியம் காங்கிரஸ் கட்சியிலே அது மாதிரி உண்டு. எனவே அப்படி இருக்கிற காலத்துல இது என்னமோ கிடைக்காத ஒன்று, இந்த ஜனநாயகத்துல ஒண்ணுமே இல்லாதது அப்படின்னு குறுக்கி பார்க்க கூடாது என்பது இரண்டு பதில் அதுக்கு. அதுக்கப்புறம் நான் என் கருத்துக்களுக்கு வந்துடுறேன். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து உயர்வாக தமிழகத்தில் இருக்க சில கட்சிகள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் லெனின் அவர்கள் வந்து அவர்கள் மாதிரி ஒரு பெரிய கட்சியை வந்து தமிழகத்தில் இருக்க சில கட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்றதுல எனக்கு வருத்தம். அங்க இருக்க தலைவர்களை பத்தி நான் குறைக்க சொல்லல. அப்படின்ற சொல்லிருக்காங்கல, கட்சி வாழ்க்கைக்கும் தனி வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற, நீங்க அப்படி சொல்லலையே. இதோட ஒண்ணு ஆறாதான் சொன்னீங்க, முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமாக
இன்னொன்று வந்து நீங்க சொன்ன அந்த ரெக்கக்னிஷன் இப்போ வந்து எந்த கட்சி எவ்வாறு செயல்படுகிறார்கள், யாருக்கு என்ன ரெக்கக்னிஷன் அப்படின்றதுல ஒன்று வந்து கட்சியோட அந்த ஸ்டேட்மெண்ட் தலைவர் ஜெனரல் செக்ரட்டரி அருண் சிங் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற முடிவுகள் கூட இந்த 5 பேர் அந்த கன்வீனர் கீழே இருக்கிற கமிட்டியில் இருக்க 5 பேர் கூட எந்த மாநிலங்களுக்கு அவர்களுக்கு பொறுப்பு, என்ன அமைப்புகளுக்கு அவர்களுக்கு பொறுப்பு, எந்த அணிகளுக்கு பொறுப்பு அப்படின்றதையும் தலைவர் அவர்களோட சேர்ந்து தான் அந்த முடிவை எடுக்க முடியும். அதனால தலைவர் அவர்களோட பொறுப்பை நீக்கிவிட்டு அவர் அந்த செலக்ட் செய்ய இன்னைக்கும் அவர் தலைவராக தான் இருக்காரு, ஃபங்க்ஷனிங் ஹெட்டாக இருக்காரு, ஒர்க்கிங் பிரசிடென்ட்டாக இருக்காரு. இதையும் சேர்த்து அவர் வந்து அவரோட கல்வியும் சேர்ந்து பார்க்கிறார் அப்படின்றதா பார்க்க வேண்டிய தேவை. இங்க என்னன்னா டே டு டே அஃபேர்ஸை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது ஆபரேஷனலா இவங்க கார்ப்பரேட்னு சொல்லிக்கலாம், இல்ல ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிக்கலாம். எவ்வாறு சொன்னாலும் சீராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு இவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அரசியல் சூழல்கள், வார்த்தை பயன்பாடு என்ன பொறுத்த வரைக்கும் டிஸ்கோர்ஸ் அப்படின்னா குவாலிட்டேட்டிவா இருக்க வேண்டியது. ஆனா இது தமிழ்நாட்டில் பல காலமாக சில கட்சிகள்ல மிக குறைவாக இருக்கிறது. அதிமுகல சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2019 2021 இருந்து அது வந்து குறைந்து கொண்டே தான் வருகிறது அப்படின்றது வருத்தத்தக்க விஷயம். அது பல கட்சிகள்ல, அதிமுக மட்டும் இல்ல பல கட்சிகளையும் அப்படி இருக்கு. வார்த்தை பயன்பாடு, தனி மனித தாக்குதல், பெண்களை அவதூறாக பேசுவது, கடவுளை அவதூறாக பேசுவது, இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அது வந்து என்னன்னா ஒரு உயர் பதவியில் இருக்க இன்னைக்கு வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடியவர் அப்படின்னு உதயநிதி அவர்களை பத்தி பேசுறாங்க, அவர் கூட தவறாக பேசுகிறார். இல்ல அந்த கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தோன்னு சொல்றாங்க, எஃப்ஐஆர் கொடுத்தோன்னு சொல்றாங்க, அவர்கள் திரும்பியும் மேடை ஏறி பேசுறாங்க. வழக்கு நடந்துட்டு தானே இருக்கு. சோ இது வந்து வழக்கமாக இருக்கு. அந்த குவாலிட்டி ஆஃப் டிஸ்கோர்ஸ் அப்படின்ற மாற வேண்டிய தேவை இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களா இருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களா இருக்கலாம், இவங்க எல்லாருமே பேசினது வார்த்தைகளை பார்த்தோம் அப்படின்னா சட்டிலான ஒரு கமெண்டா இருக்கும், பொலிட்டிக்கலான கமெண்டா இருக்கும். அந்த வார்த்தை பயன்பாடு தனிநபரை தாண்டி இருக்காது. ஆனா அதை என்னன்னா நீங்க சொல்ற அந்த அந்த குற்றச்சாட்டுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் விதிவிலக்காக இருக்கிறாரா, அவரு அப்படி பேசுறாரு இல்ல அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அந்த மேடை ஏறி பேசும்போது அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா 2 லைன் கேவியேட்டும் ஒரு டிஸ்க்ளைமரும் இருக்கும். தனிநபராக என்னை பற்றி பேசி இருக்கிறார்கள், என்னோட வாழ்க்கையை பத்தியும் தனிநபரை பத்தியும் பேசி இருக்காங்க. இப்ப நான் அரசியல் சார்ந்து நான் அதற்கு பதில் சொல்லாம விட்டேன்னா தவறாக போய்விடும் அப்படின்னு அந்த அப்ப அந்த தனிநபர் தாக்குதலுக்கு அது தனியாக ஒரு தனிப்பட்ட கருத்தாக மட்டும்தான். அவர் நான் தலைவராக, பாஜகவின் தலைவராக பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லல, நான் இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட், பொலிட்டிக்கலா இது என்னோட ஸ்டேட்மெண்ட், ஒரு கேவியேட்டையும் டிஸ்க்ளைமரையும் கொடுத்துட்டு என்ன காரணத்துக்காக நான் இதை சொல்றேன், எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இல்ல அவரை நோக்கி வரக்கூடிய அந்த விமர்சனமே, அந்த குற்றச்சாட்டே அவர் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால தானே அவரை நோக்கி வருது. அதிருப்தி இல்ல, அதிருப்தி பாஜகவின் தலைவராக இல்ல, பாஜகவின் தலைவராக இருந்து பாஜகவின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு அதிருப்தி, அந்த காழ்ப்புணர்ச்சி தான் இதற்கு காரணம். பாஜக வந்து எதுவுமே வராது. நண்பர் சூர்யா அவர்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க 4 பேர் இருக்க கட்சி 2 பேர் இருக்க கட்சின்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து 11% மேல ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. 2026 அவர்கள் போட்டியாக இருப்பாங்க. அவர்களுக்கு முன்னாடி பூத்ல ஆளே இருக்க மாட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு 1996 100 பேர் 1500 பேர் இருக்க வேண்டிய மத்திய சென்னையில போடணும் அப்படின்னா கஷ்டமா இருந்த பாஜக இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் மத்திய சென்னையா இருக்கலாம், கோயம்புத்தூரா இருக்கலாம், எந்த ஊரா இருக்கலாம், எந்த கான்ஸ்டிட்யூன்சியா இருக்கலாம், அவர்களால் பூத் ஒர்க்கர்ஸ் போட முடியுது அப்படின்ற அந்த பிரச்சனை, அந்த காழ்ப்புணர்ச்சி இன்னைக்கு வந்து சில தலைவர்களை இவ்வாறு தவறாக பேச வைக்கிறது. அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசினாவது அவர்கள் வந்து பின்னோக்கி வருகிறார்களா இல்லையா அப்படின்ற எண்ணம் இந்த அரசியல் தலைவர்களிடம் இந்த ஒரு பேச்சுக்கான காரணமாக பார்க்க முடியும். அது ஒண்ணு. இது இல்லாம ஜெனரலாவே குவாலிட்டி ஆஃப் டிஸ்கோர்ஸ் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்மள யாரு கேள்வி கேட்க முடியும், நமக்கு இவ்வளவு பவர் இருக்கு, இல்லாம இது வந்து ட்ரெண்ட் ஆகுது, இது வந்து மீம்ஸா பரவுது, இது வந்து ஷார்ட்ஸா பரவுது, இதை வந்து நம்ம இன்னும் நியூஸா எடுத்துட்டு போக முடியும். அந்த நரேட்டிவை எப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம் அப்படின்றதுலயும் இருக்கு. இது வந்து தனி தலைவர்களுக்கும் பேசுபவர்களுக்கும் பதில் கொடுப்பவர்களுக்கும் மீடியா அமைப்புகளுக்கும் சரி, சோஷியல் மீடியாவுக்கும் சரி, அந்த குவாலிட்டி ஆஃப் டிஸ்கோர்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. 4th பில்லர் டெமோக்ரஸியில மீடியா அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம அதை கேள்வி கேட்கிற இடத்துல மட்டும் இருக்கோம். ஆனா அதை தாண்டி நம்ம வந்து அதே திரும்பி ரீப்ளே பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அட்வர்டைஸ் பண்றோம் அப்படின்ற அர்த்தம். சோ 4th பில்லருக்கு இன்னும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். 4th பில்லர் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். அந்த மாதிரி தரக்குறைவாக பேசுபவர்கள், தவறாக பேசுபவர்கள் அந்த டிஸ்ப்ளேவே இருக்கக்கூடாது, அவர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. சரி, இப்போ லெனின் என்ன சொல்றாருன்னா அந்த நீங்க சொல்ற அந்த 4th பில்லரை நோக்கியும் அந்த மாதிரி மோசமான கேள்விகள் வருது, ரொம்ப தரக்குறைவா நடத்துறது, செய்தியாளர்களை தரக்குறைவா நடத்துறது அப்படிங்கிற அந்த
குற்றச்சாட்டு இருக்கு ஒரு டெமோக்ரஸியா ஃபோர்த் பில்லரை வந்து கேள்வி கேட்கும்போது ஃபோர்த் பில்லர் கேள்வி கேட்கும்போது ஃபோர்த் பில்லர் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஒண்ணும் இல்ல, நம்ம உங்க நிறுவனத்தில் இப்போ நியூஸ் 18 நீங்க வந்து NBSA அப்படின்ற நியூஸ் பிராட்காஸ்டிங் அசோசியேஷனோட அமைப்புல நீங்க பங்கு கொள்றீங்க. உங்களோட இது நியூட்ரலிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியில உங்க அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த கமிட்டியில இருக்காங்க. அப்ப நியூட்ரலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அந்த அமைப்புக்கும் இருக்கு, அந்த அமைப்பை சார்ந்த நபர்களுக்கும் இருக்கு, அந்த ஜர்னலிஸ்டுக்கும் இருக்கு, எடிட்டர்ஸ்க்கும் இருக்கு, டைரக்டர்ஸ்க்கும் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது தவறு. ஏன்னா ஃபோர்த் பில்லர் நியூட்ரலிட்டி இல்லாம மக்கள் உங்களை நம்பி கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா நீங்க சொல்றத நியூஸ்னு எடுத்துக்கிறோம், நீங்க சொல்ற ஒபினியனை நாங்க வந்து ஆன் ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அந்த கேள்வி கேட்கறதுக்கு தலைவருக்கான ஸ்பேஸ் இருக்கு. சுருக்கமா சொல்லிருங்க. கருத்தியல் ரீதியாக மீடியாவையும் நீங்க எதிர்கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா எந்த மீடியான்னு பேர் சொல்லக்கூடுவது வந்து கருத்தியலுக்கானதல்ல. சரி, நீங்க பர்சனலா நீங்க டெமோனைஸ் பண்றீங்க அதை. அப்போ அந்த மாதிரியான நெரேட்டிவ்ங்கிறது தேவையான ஒரு விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி அது நடந்ததில்லை. அப்படியே நடந்தாலும் 1-2 நடந்திருக்கலாம். இப்போ அது அதிகமாக இருக்கிறது. அது திரு அண்ணாமலை அவருடைய பேட்டியில் இருந்தாலும் சரி, திரு எச் ராஜா போகிற இடங்கள்ல முழுக்க சரி, எல்லா இடங்கள்லையும் இந்த ஆன்டி நேஷனுங்கிற வார்த்தை, கைக்கூலிங்கிற வார்த்தை, கொச்சைப்படுத்துகிற வார்த்தை, 100-200ங்கிறது இது ஃபோர்த் டெமோக்ரஸி. நீங்கள் சொன்னீங்க ஃபோர்த் டெமோக்ரஸி சேஃபாக இருக்கணும், நாகரிகம் நடத்தப்படணும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதெல்லாம் அதுக்கான வழியாக இல்லை. உங்களுடைய கருத்து கேட்கணும். திரு மணிகண்டனுடைய பதில் வாங்கிட்டு நான் உங்ககிட்ட வந்துடுறேன். திரு மணிகண்டன், நீங்க ஒரு தனிநபராகவோ இல்ல ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராகவோ திரு அண்ணாமலை அவர்களை அதிமுக ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட அணுகுனதுதான் இவ்வளவு தரக்குறைவான விமர்சனங்கள் எழுவதற்கு காரணமா அமைஞ்சது அப்படிங்கிறாரு ராமசாமி மையப்பன். ஃபோர்த் பில்லரை பத்தி ராமசாமி மையப்பன் பேசினாருங்க. நான் குறிப்பிட்டே சொல்றேன், தப்பு இல்ல. நியூஸ் 18ல வந்த ஒரு செய்தியை பத்தி எவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தையை மாநில தலைவராக இருந்த ஒரு முன்னாள் IPS அதிகாரி அந்த வார்த்தையை பயன்படுத்தினாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இத ஒரு சராசரி அரசியல்வாதிகள் இல்ல சீமான் மாதிரி பேசுறவங்க பேசுனா அதுக்கு வேற அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா நான் IPS, நான் இவ்வளவு நேர்மையானவன் இப்படிலாம் சொன்னவரு மீடியாவை தொடர்ந்து அவர் எப்படி இழிவுபடுத்தி திமுகவுடைய RS பாரதி மாதிரி அவர் செயல்பட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. போட்டோம் இல்லாத கட்சியின் பிரதிநிதி இல்லாத தலைவர்களை பத்தி பேசுவோம், இருக்கிறவங்களை பத்தி விட்டுறேன். அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்ம போற போக்குல அண்ணன் லெனின் ஒண்ணு அடிச்சுட்டார். நாங்க ஒரு முடிவு எடுத்தோம்னா மத்தியில இருந்து எங்க இது வரைக்கும் புதுக்கோட்டை வரைக்கும் ஒரே மாதிரி தான் முடிவு எடுக்கிறாரு. இந்த EWS ஒண்ணு வந்தது, அதுல பாராளுமன்றத்துல என்ன பண்ணீங்க, அறிவாலயத்துல போய் என்னென்ன பண்ணீங்க, அதை அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அதே மாதிரி அதிமுக CA சட்டத்தை ஆதரிச்சது ஆனா இருக்குண்ணே, நான் பேசி பிடிக்கிறேன், உடனே கை தூக்காதீங்க பதிலளிக்கணும்ல, உங்கள்கிட்ட கேட்கலாம். உங்க அறிவாலய தலைவர் போய் NIA சட்டத்துக்கு BJP போட கொண்டு வந்தப்ப ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்களே, அப்ப அதை என்ன எடுத்துக்கலாம். அதனால அதையும் ஒண்ணு சொல்லிடுறேங்க. இந்த முனவர் பாஷா அவர்கள் சொன்னது நான் ஏத்துக்கிறேன். பல முயற்சிகள் மரியாதைக்குரிய திரு GK வாசன் அவர்கள் இந்த கூட்டணி எப்படியாவது தொடர்ந்து எடுத்தப்ப திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் முடிஞ்சு போச்சுன்னாங்க. ரெண்டாவது பாஜக இன்னைக்கு அதிமுக ஒரு சிக்னலா தான் பாக்குறாரு. தயவு செஞ்சு இதை அளவு பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டது 2024ல. மாநில தலைவர் அண்ணாமலையை விட்டுட்டு ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டாங்க. பல்வேறு முயற்சிகள் திரு GK வாசன் மூலமா கூட்டணி சேர்றதுக்கு முயற்சி பண்ணப்ப எடப்பாடி பழனிசாமி வேண்டாம்னாங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணி வராதுங்கிற அடிப்படையில அண்ணாமலை தேர்தல் பணிக்குழு பின்னால் சேர்க்கப்பட்டாருங்கிற ஞாபகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரிதான் சார் ஒண்ணு கேட்கறதுனால தனிக்காட்டு ராஜாவா இருந்தார் சார். இன்னைக்கு 2 கோடிகள் தத்துவம் ஒரு 5-6 பேர் கமிட்டியை போட்டு அவங்களோட நீ கன்சல்ட் பண்ணு, நீ அவங்களோட கன்சல்ட் பண்ணுங்கிறது எப்படி நீங்க அதே நிலைமையில இருக்கிறாரு சொல்லுவீங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுனுக்கான முதல் படி. இதுல என்னன்னா அதிமுக தரப்புல இருந்து ஏதாவது சிக்னல் வருமா எனக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதிமுக தரப்புல இருந்து ஏதாவது சிக்னல் வந்தா லண்டன் பிளைட் நேரா டெல்லிக்கு திருப்பி விடப்படும், இல்லன்னா லண்டன் பிளைட் நேரா சென்னையில தான். சூர்யா பதில் சொல்லணும், நான் அந்த பதில சூர்யா கிட்ட வாங்கிக்கிறேன். இது தற்போதைய சூழல்